வணக்கம். இப்ப எஸ்பிஐ பேங்க்ல வந்துட்டு நாம ஸ்டேட்மெண்ட் அதாவது ஒரு மாதம் இல்லைன்னா வருஷத்துக்கு வந்து நம்ம என்ன டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கறத ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு வந்துட்டு மெயில் வரணும் அப்படின்னா அது எப்படி நம்ம செக் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். ஒண்ணு வந்துட்டு அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் டவுன்லோட் பண்றது, அதுவும் நான் தனியா ஒரு வீடியோல சொல்லியிருக்கேன். ஆனா இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது வந்துட்டு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு என்ன டியூரேஷன் ஒரு மாசமும் வேணுமா இல்ல ஒரு குவார்ட்டருக்கு உங்களுக்கு வேணுமா அப்படிங்கிற மாதிரி நீங்க மென்ஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை நம்மள ஈஸியா வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ எங்க போனோம் அப்படின்னா நெட் பேங்கிங்ல வந்து மை அக்கௌண்ட்ஸ் அண்ட் ப்ரொஃபைல் இருக்குங்க இல்லைங்களா, அதுல போயிட்டு ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஒன்று, டீரெஜிஸ்ட்ரேஷன் ஒன்று. ரெஜிஸ்ட்ரேஷன்ன்றது இப்போதான் நம்ம ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ண போறோம், எனக்கு வந்து இந்த டியூரேஷன்ல எனக்கு வந்து அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் வேணும் அப்படின்ட்டு, இல்ல வேண்டாம் அப்படின்னா நம்ம டீரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் போனோன்னா நம்மளோட அக்கௌண்ட் நம்பர் காட்டும். சப்போஸ் இங்க இன்கேஸ் வந்து எஃப்டி ஆர்டி ஏதாவது போட்டிருந்தீங்கன்னா 2 அக்கௌண்ட் காட்டும். மோஸ்டா நம்மளுக்கு வந்து நம்ம சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு தான் நம்மளுக்கு வந்து இது ஸ்டேட்மெண்ட் வேணும். ஸோ உங்களோட சேவிங்ஸ் அக்கௌண்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா இங்க ஃப்ரீக்வன்சி அப்படின்னு காட்டும். இதுல வந்துட்டு உங்களுக்கு மந்த்லி, குவார்டர்லி, இயர்லி அப்படின்னு இருக்கும். ஸோ குவார்டர்லின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 3 months ஒன்ஸ் அந்த மாதிரி வந்து உங்களுக்கு வரும். இல்ல அப்படின்னா இயர்லி வேணும் அப்படின்னா இயர்லி எடுத்துக்கலாம். ஸோ இதுல வந்துட்டு சைக்கிள் அப்படின்னு கொடுத்துருக்கிறது வந்து மந்த், அதாவது எந்த மந்த்ல இருந்து எந்த மந்த் வரைக்கும் அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்றது. சில பேருக்கு ஃபினான்ஷியல் இயர்ல வேணும், இல்லைன்னா சில பேருக்கு வந்துட்டு ஜான் 1st இருந்து டிசம்பர் 31st அப்படி வேணும், அந்த மாதிரி உங்க நீட் பொறுத்து. ஸோ சைக்கிளுங்கிறது வந்துட்டு மந்த், டே இண்டிகேட்டர்ன்றது அந்த மந்த்ல எந்த டேட்ல இருந்து அப்படிங்கறத நீங்க மென்ஷன் பண்றது. ஸோ அப்படி கொடுத்துட்டு இங்க சப்மிட் கொடுத்துருங்க. ஸோ சப்மிட் கொடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் வந்துட்டு இயர்லி செலக்ட் பண்ணியிருக்கேன். இயர்லி வந்துட்டு நம்மளோட மெயில் ஐடி வந்து இங்கே வெரிஃபை பண்ணிக்கோங்க. வெரிஃபை பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா எல்லா மாதமும் வந்துட்டு 1ஆம் தேதி, அதாவது வருஷம் 1ஆம் தேதி அப்போ வந்துட்டு ஒரு வருஷமும் எனக்கு வந்துட்டு அனுப்பணும் அப்படின்ற மாதிரி நான் வந்து இதில் ஸ்பெசிஃபை பண்ணிக்கிறேன். ஸோ கன்ஃபார்ம் கொடுத்துட்டா அவ்வளோதான். நம்ம ரெஜிஸ்டர்ட் மெயில் ஐடிக்கு வந்துட்டு நம்மளுக்கு அந்த இயர்லி ஒன்ஸ் வந்து நம்மளுக்கு வந்துடும். இப்போ உங்களுக்கு அது வேண்டாம் அப்படின்னா டீரெஜிஸ்ட்ரேஷனில் போயிட்டு நாம அதை வந்து அதே மாதிரி அந்த ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அது காட்டும், அதை நாம வந்துட்டு டெலிட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படிதான் வந்துட்டு ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா நம்ம மெயிலுக்கு வர்றதுக்கு வந்துட்டு செட் பண்றோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.